தாலி கட்டுற வரைக்கும் இந்த நந்தகுமார் ஓய மாட்டாண்டி. அதை தடுக்க யாராலையும் முடியாது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன ஜோதிகா இப்படி பண்ணிட்ட? உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன்னு. நீ எதுக்குமா வெளியே போன? இப்படி யாரோ உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி இப்படி படுக்க வச்சுட்டாங்களேம்மா. கல்யாண நாள் அதுமா இப்படி என்ன பார்க்க வச்சுட்டீங்க? சார், நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல சார். ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும். போலீஸ் வந்து இங்க அட்மிட் பண்ணும்போது இவங்க யாரு என்னன்னு தெரியாம தான் இருந்தது. நல்ல வேலை கூட இருக்கிறதுக்கு இவங்க புருஷன் நீங்களே வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லதா போச்சு சார். சிஸ்டர், இவங்க எப்ப கண் முழிப்பாங்க? இவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எப்ப வேணாலும் கண் முழிப்பாங்க. என் வைஃபை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே சார், நீங்க இங்கே இருந்து பாத்துக்கோங்க. இவங்க கண் முழிச்ச உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் என்ன முட்டாளா கண்ணு முடிச்சு உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு? பாத்தியாச்சோ, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் கஸ்டடிக்கே வந்துட்ட. அதான் விதி. தூக்குறண்டி, ஒன்னு தூக்குறேன். மயக்கம் தெளிஞ்ச உடனே உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நானும் இது வரைக்கும் யார்கிட்டயும் மாட்டாம எப்படியோ தப்பிச்சாச்சு. இந்நேரம் நந்து ஜோதிகா கழுத்துல தாலி கட்டிருப்பானா? எத்தனை தடவை போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறானே. ஓ, புது பொண்டாட்டி கிடைச்ச உடனே என்ன மறந்துட்டான் போல. சரி சரி, அதெல்லாம் எப்படியும் இருக்கட்டும். பேசினபடி எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா நானும் சட்டை போட்டுன்னு இங்க இருந்து கிளம்ப போறேன். சரி, நான் ரெடி ஆகுறேன். என்ன அங்கிருந்து குரல் கொடுக்கற? என்ன முறைக்கிற? என்னமோ உன்னை தெய்வ குழந்தைன்னு தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. உன் அப்பனை என்ன பண்ண தெரியுமா? அவன் மேல கொலைப்பழிய போட்டு மாட்டி விட்ட. இப்ப போலீஸ்க்கு பயந்து உங்க அப்பா தலைமறைவா இருக்கான். உங்க அப்பாவை மட்டும் போலீஸ் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே சுற்றுவாங்க. நண்டு மாதிரி இருந்துகிட்டு அன்னைக்கு என்ன பண்ண? சோப்பாயில ஊத்தி விழ வச்சல. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணேன்னு பாத்தியா? நான் தான் உனக்கு ஜோரம் வர வச்சேன். உன் அப்பனை தந்திரமா வர வைக்கிறதுக்கு போலீஸ்க்கும் நான் தான் ஐடியா கொடுத்தேன். பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது உங்க அம்மா இல்ல, நான் தான். அப்புறம் உங்க அம்மா இருக்கால, அவளை போலீஸ் இப்போ புடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்நேரம் அவளை அடி அடின்னு அடிச்சு தோச்சு அவ எலும்பு எல்லாத்தையும் நொறுக்கி எடுத்துப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நந்தகுமார் உன் சித்தி ஜோதிகா இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணிட்டான். நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். அப்புறம் உனதான் தெய்வ குழந்தைன்னு சொல்றாங்கல்ல, நீ தெய்வ குழந்தையா இருந்தா இதெல்லாம் தடுத்திருக்க வேண்டியதானே? என்ன முறைக்கிற?
அன்னைக்கு என்னமோ என் முகத்துல இருந்த மாஸ்க எடுத்துக்கிட்டு என்ன மாட்டி விட பார்த்தல, இன்னைக்கு நானே மாஸ்க கழட்டி முகத்தை காட்டுறேன். நல்லா பாரு, சரியா? அதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்ன விரல நீட்டுற? நான் உன் சித்தி இல்ல. போய் யார்கிட்ட வேணா சொல்லு. போ போ, சொல்லு போ. இவ்வளோண்டு இருந்துகிட்டு என்ன வேலை பாக்குது? இப்படி வந்து படுத்துட்டியா ஜோ? ஜோ, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது. உன்னை கவனிக்க ஆள் இல்லாத மாதிரி இப்படி படுத்து கிடக்குறிய. நான் வந்து என்ன உன்னோட புருஷன்னு சொல்லி நம்ப வச்சிருக்கேன். எல்லாரும் அதை நம்பிட்டாங்க. சீக்கிரம் இறங்குங்கம்மா. பாவம் ஜோனி. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உங்க வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாததுனால யாரும் உன்னை பார்க்க வர மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஜோதிகாங்கறவங்கள ஆக்சிடென்ட் கேஸ்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? 1 செகண்ட். கொஞ்சம் சீக்கிரம். ஜோதிகா, என் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீ கண்ணு முழிச்சதும் உன்னை இங்க இருந்து அலேக்கா தூக்கிட்டு போயிடுவேன். என்னடியாச்சு உனக்கு? என்ன வெட்டிட்டாங்க? ஜோதிகா, என்ன ஆச்சு தெரியலையே. பாருடி ஜோதிகா, இங்க பாருடி. அம்மா வந்திருக்கே, பாருடி. ஐயோ, இவங்களுக்கு எப்படி தகவல் தெரிஞ்சது? இவங்க எப்படி இங்க வந்தாங்க? இப்பதான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள வந்துட்டாங்களே. இப்ப இவங்க ஜோதிகாவை பார்த்துட்டாங்க. இவ அவங்க கஸ்டடிக்கு போயிடுவாளே. அப்பனா அங்க வீட்டுல இருக்கிற டூப் ஜோதிகா மாட்டிக்குவாளே. இங்க இருக்கிற ஒரிஜினல் ஜோதிகா கண்ணு முழிச்சு இவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டானா நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நான் கம்பி என்ன வேண்டியதுதான். இப்ப என்ன பண்ணலாம்? ஜோதிகா கண்ணு திறந்து பாரு. அம்மா, யாரம்மா நீங்க? எதுக்கு இங்க கத்திட்டு இருக்கீங்க? சிஸ்டர் ப்ளீஸ், அவளுக்கு இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க யாருங்க? நான் அவளோட அக்கா, இது அவளோட அம்மா. என்னாச்சு? இதெல்லாம் எப்படி நடந்தது? டாக்டர் என்ன சொன்னாங்க? இதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க சிஸ்டர் ப்ளீஸ். டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இன்னும் மயக்கம் தெரியல மேடம். மயக்கம் தெளிஞ்சாதான் பேஷண்ட் கண் முழிப்பாங்க. அப்புறம் தான் என்ன நடந்தது. இவ்வளவு நேரம் இவங்க ஹஸ்பண்ட் கூட இங்கதான் இருந்தாரு. சர்வேஷா, மருவிலே ஒரு பூங்குடி மருந்தே மாயம் செய்வதே. சினிமாக்காரனோட பர்சனல் லைஃபை கிசுங்கிற பேர்ல படிக்க வச்சு நம்ம பசங்களுக்கு அடுத்தவங்க பர்சனல் லைஃபை எட்டி பார்க்குற ஒரு வக்கரமான வெறியத்தான வளர்த்துட்டு இருக்கோம்.
விளக்கம் தெளிஞ்சாதான் பேஷண்ட் கண் முழிப்பாங்க. அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். இவ்வளவு நேரம் இவங்க ஹஸ்பண்ட் கூட இங்கதான் இருந்தாரு. சர்வேஷா, அப்போ சர்வேஷ்க்கு என்ன நடந்திருக்கும்னு தெரியுமா? அப்படியே அவர் நமக்கு ஃபோன் பண்ணல. இப்போ அவரை வேற காணுமேமா. என்னது இது? ஒன்னும் புரியலையே. இன்னும் தெரியலையே. இருங்க, ஃபோன் பண்ணலாம். இவங்க சர்வேஷ்க்கு தான் ஃபோன் பண்றாங்களா? எடுக்கல. சிஸ்டர், நாங்க உள்ள வரும்போது அவரை காணுமே. அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இங்க எங்கேயாவது இருப்பாரு. சரிம்மா, நம்ம போய் நேர்ல பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்கலாம். சரி, அப்ப இவ சிஸ்டர் கொஞ்சம் பாத்துக்கோங்களேன். நாங்க இப்ப வந்துடுறோம். வாங்க. இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் போலன்னு சொல்றீங்களா? சரி வாங்க. மா, என்னாச்சு? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு சர்வேஷ காணுமா? ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. குழந்தையும் ஜோதிகா மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க. குழந்தைய பாத்துட்டு இருந்த ஜோதிகா எதுக்கு வெளியே போனா? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. இவ வீட்டை விட்டு வெளியே போயிருக்கானா? அப்ப குழந்தைய வீட்லயே விட்டுட்டு போயிட்டாளா? தனியா? ஐயோ, குழந்தை மட்டுமா வீட்டுல இருக்கா? ஐயோ, அவ மட்டும் எப்படி தனியா இருப்பா? என்னது? பூமிகா, இது பாரு, நீ ஜோதிகா பாத்துட்டு இங்கே இரு. நான் வீட்டுல போய் என்னாச்சுன்னு பாக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் போய் பாரு. சரி, எனக்கு ரொம்ப பாத்துட்டு நீ பாருங்க. பயப்படாத. நான் போய் ஃபோன் பண்றேன். ஜோதிகா பக்கத்துல போ. கொஞ்சம் சீக்கிரம் போங்கம்மா. ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஓ, இப்ப மாலா ஆண்டி வேற வீட்டுக்கு போறாங்க. தொலைஞ்ச. இப்ப வீட்டுல இருக்கிற டூப் ஜோதிகா மாட்டிப்பா. என்ன பண்ணலாம்? மேடம், பேஷண்ட்ட பாத்துக்கங்க. ஏதாவது இருந்தா என்ன வந்து கூப்பிடுங்க. குழந்தை என்ன பண்றான்னு தெரியல தனியா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. நந்தகுமார், சொல்லுங்க நந்து, என்ன விஷயம்? வேதிகா, ஒரு முக்கியமான விஷயம். எனக்கும் ஜோதிகாவுக்கும் கல்யாணம் நடக்கல. கல்யாணம் நடக்கலையா? என்ன சொல்ற நந்து? ஆமா, ஜோதிகா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல்ல மயங்கி கிடக்குறான். ஐயோ, நானும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். ஜோதிகாக்கு ஆக்சிடென்ட் ஆனது அவங்க வீட்டுல யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு மாலாவும் பூமிகாவும் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஐயோ, எல்லாரும் உன்னை பாத்துட்டாங்களே நந்து? நான் அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சு நின்னுட்டேன். இப்ப மாலா ஆண்டி குழந்தைய பார்க்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, கடவுளே, குழந்தைக்கு எதுவும் இருக்க கூடாது. கொஞ்சம் வேகமா போங்க. அவங்க அங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள நீ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு. நீ அங்க இருக்க கூடாது. அவங்க உன்னை பார்த்தா ரெண்டு ஜோதிகான நம்ம ஆள்மாறாட்டம் பண்ண கேஸ்ல மாட்டிப்போம். அதனால நீ உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடு. இதோ நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். இப்ப கிளம்பிடுவேன் நந்து. சீக்கிரம் சீக்கிரம். ஒரு நிமிஷம். ஐயோ, ஏய், என்னாச்சு? ஏய், யார் வெளியில? ஏய், வேதிகா, யாரு? என்னாச்சு?
என்னாச்சுன்னு தெரியல, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாளே. ஏய் தேவிகா, ஏய் கதவு தரடி, கதவு தரடி, ஏய் தரடி, ஏய் ஏய் நண்ட கதவு திறந்து தொலைடி. எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு? நான் உள்ள இருக்கிற நேரமா பார்த்து கதவை சாத்திட்டியா? ஏய் தரடி கதவை. ஐயோ திறக்கவே மாட்டேங்கிறாளே, என்ன பண்றது? ஏய் என்னாச்சு? ஐயோ அந்த தேவிகா பொண்ணு நான் உள்ள இருக்கிற நேரமா பார்த்து வெளியில தாப்பால் போட்டுருச்சு. ஏய் கதவு திறடி. ஏய் ஐயோ நான் என்னால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது போல இருக்கே. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏய் நீ என்ன பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. நீ இப்போ தப்பிச்சே ஆகணும். ஏய் அப்படி இல்லைன்னு வை, நீயும் நானும் ஜெயில் சோறு தாண்டி சாப்பிடணும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நந்து. ஆள் ஆண்டி இந்நேரம் வீட்டுக்கிட்ட வந்திருப்பாங்க, உன்னை கையும் களமா பிடிச்சிருவாங்க. ஐயோ நீ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்து. எதுக்கா? எனக்கு ஒண்ணும் புரியல, ஏதாவது வழி சொல்லு நந்து. ஏய் எனக்கு இப்ப மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது, ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ தான் எப்படியாவது வழி தேடிக்கணும். நீ எஸ்கேப் ஆயிரு, நான் போனை வைக்கிறேன், சரியா? ஐயோ கதவை சாத்திக்கிட்டு திறக்க மாட்டேங்கிறாளே, கதவை தர சீக்கிரம். பண்றது? ஏய் கதவை தரடி தேவிகா. ஏய் கதவை தர. மாட்டேங்கிறாளே. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? இவ்வளவு கத்தியும் திறக்க மாட்டேங்கிறாளே. ஐடியா வந்துருச்சு. நம்ம குரலை மாத்தி அந்த பூமிகா குரல்ல பேசினாதான் இவ கதவை திறப்பா. கதவை திறக்கிறதுக்கு இதான் வழி. அப்புறம் வச்சுக்கிற நீ ஒண்ணு. தேவிகா செல்லம், தேவிகா. அம்மா தேவிகா, தேவிகா செல்லம், கதவை தர செல்லம். அம்மா தேவிகா, அம்மா தாண்டா பேசுறேன். அம்மா அம்மாவை ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டீங்க. அம்மா வெளியே வரணும்ல, கதவை தரமா. தேவிகா கதவை தரங்க. தேவிகா கதவை தரங்க. யோசிக்காதடா, அம்மா தான்டா. திறந்து விடுற செல்லம். சீக்கிரம் போங்க. ஏண்டி நண்டு, கதவிய சாத்துற, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்ன ரூம்குள்ள வச்சு கதவை சாத்திட்டல்ல, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. தேவிகா, 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 எங்க போனா தெரியலையே. தேவிகா, ஐயோ அது கடவுளே. தேவிகா, ஐயோ குழந்தைங்க போயிருப்பா. சார் எங்க சார், எங்க கிளம்பிட்டீங்க? அது இல்ல வள்ளி, நான் இனிமே இங்க இருந்தா உங்களுக்கு தான் தொந்தரவாயிடும். நான் வெளியே போனாதான் நந்தகுமார கண்டுபிடிக்க முடியும். அதான் நான் அதான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல சார். நீங்க வாங்க சார். இல்லண்ணே, உள்ள நான் வாங்க என்ன சார். போங்க சார். உள்ள கேளுங்க சார். வாங்க நான் சார். சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பாத்துக்கிறோம், போங்க சும்மா சார். போங்க சார். உள்ள போங்க சார். அண்ணா, அண்ணா இல்லண்ணே, இங்கே இருங்க சார்.
ஐயோ முருகனை, நீங்க சொன்ன அந்த ஜவுளி கடைக்கு போய் அந்த கடை ஓனர் கிட்ட பேசி அங்க சிசிடிவி கேமரால பதிவா இருக்க நந்தகுமாரோட ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வரணும்னே. அண்ணா, அந்த ராஸ்கல் இன்னும் மாறு வேஷத்துல நடமாடிட்டு இருக்கான்னு நிரூபிக்க அதுதானே சரியான ஆதாரம். அந்த எவிடன்ஸை நான் கலெக்ட் பண்ணி ஆகணும்னே. சார் எப்படி சார் நீங்க வெளியில போக முடியும்? நீங்க போனா அவங்க உங்களை பிடிச்சிருவாங்க சார். நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். அண்ணா, நீங்க எதுக்கு எனக்காக கஷ்டப்படணும்? இங்க பாருங்கண்ணே, நீங்க கடையை மட்டும் போனா உங்க வருமானம் தான் பாதிக்கப்படும். நான் போறேன், என்ன விடுங்க. வீணா சிரமம் வேணாம், நான் சொன்னா கேளுங்க. கான்ஸ்டபிள் சார், போய் அந்த மாக்கான கூப்பிடு. எஸ் சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? பணம் தான் முக்கியமா? மனுஷனுக்கு மனுஷன் இந்த ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா? எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். என்னது, கடையில ஒருத்தரையும் காணுமே. சார் ஏன் சார் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நாங்க போய் அந்த ஜவுளி கடையில நைஸா பேசி அந்த வீடியோ ஆதாரத்தை எப்படியாவது வாங்கிட்டு வர்றோம். ஐயோ அண்ணா, நீங்க இங்கே இருங்க சார். அது இல்ல. நம்பிக்கையா இருங்க சார். சார் எங்க போயிருப்பாங்க? யோ மாக்கா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வாயா. மாக்கா சார், வெளில யாரோ. ஒருத்தரையும் காணும். கடையை திறந்து போட்டுட்டு எங்க போயிருப்பாங்க? யோ மாக்கா. சார் சார் சார், போலீஸ் தான் வந்திருக்காங்க. மறுபடியும் வந்துட்டாங்க போல இருக்கு சார். நீங்க பதட்டப்படாம இங்கே இருங்க. சொன்னா கேளுங்க சார், நாங்க போய் சமாளிச்சுக்கிறோம். இருங்க சார். மாக்கா, நீங்க இங்கே இருங்க சார். சார் வள்ளி வா. யோ மாக்கா. சார் என்ன சார்? யோ இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வாயா. வாயா. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.